ஏங்க சொல்லு தாமரை. நீங்க இப்போ சொல்லு தாமரைன்னு சொல்லும் போது எனக்கு திடீர்னு பால்கார ஞாபகம் வருது. நாங்க வீட்டுல இருக்கும் போது அந்த தெருக்கு வரும்போது தாமரை அப்படின்னு கத்திட்டு வருவாரு. ஆமா, கோடு வேர்டு தான். பால்கார் வந்துட்டாருன்னா தாமரை சொன்னாங்கன்னா அதான் கோடு வேர்டு. ஓ, அப்ப பால்கார் வந்துட்டாரு. எனக்கு இது சொல்றப்ப என்ன ஞாபகம் வருதுன்னா, நாங்களுமே வீட்டுல வந்து 12 மாடு வச்சிருந்தோம்னு சொல்லியிருப்போம்ல. நாங்களும் அப்ப நிறைய மாடு வச்சிருந்தோம். அதுல ஒரு சில மாடு வந்து கண்ணு போட்டு பால் கறந்து பால் வந்து முதல்ல வந்து நாங்க ஸ்டோர்லாம் போய் ஊத்தந்தே கிடையாது. அப்பெல்லாம் நாங்களே கறந்து என்ன வருதோ பக்கத்துக்கு அது மாதிரி மோர் தயிர் அப்படி விற்கிறதோட சரி. அதுக்கப்புறம் தான் ஊர்ல வந்து முத வந்து பால் வாங்கி எடுத்துட்டு போய் வெளியில வந்து சிட்டாமுண்டியில அங்க மாதிரி போய் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்டோர்ல, அவங்க பெரிய அந்த பால் பண்ணையில. அப்ப அந்த முத பால் வாங்குறவர் என்ன பண்ணுவாருன்னா, பால் நான் தான் எதுவுமே ஊத்துவேன். பெரிய டிஃபன் பாக்ஸ் 3 லிட்டர் 4 லிட்டர் ஊத்துவோம். நாங்க 4-5 லிட்டர் வரைக்கும் கூட ஊத்துவோம். 6-7 லிட்டர் வரைக்கும் நான் ஊத்திருக்கேன் ஒரு வேலைக்கே. அது எத்துமே 2 டிஃபன் 2 வாலி எல்லாம் தூக்கின்னு போவேன். நான் எத்துமே ஊத்துறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உழக்கு இருக்குல்ல, பால் வாங்குற உழக்கு, அதுல இருந்து வழிஞ்சு கீழே போகணும். அப்பதான் வந்து 1 லிட்டர்ன்னு சொல்லுவாங்க. அது வழிஞ்சு கீழே போகலன்னா வச்சுக்க 900 ml தான். அதே மாதிரி அந்த உழக்கு வந்து இப்படி நீ கீழே வச்சுட்டா நிக்காது, அது டான்ஸ் ஆடும். ஏன்னா பார்த்தா அடியெல்லாம் இடிச்சு இப்படி நல்லா கீழே இறக்கி வச்சிருப்பாங்க பால். உழக்கு நேராவே நிக்காது. அதே மாதிரி வந்து என்கிட்ட வாங்குறப்ப பால் கீழே இறங்கி ஊத்தணும்னு. ஆனா அவரு எங்களுக்கு கொடுக்குறப்ப திரும்ப அப்படியே முண்டி இப்படி எடுத்து ஊத்துவார். அவள் தான் இதுதான் இது. நீ போய் பால் வாங்கினாலும் அப்படிதான், வழிஞ்செல்லாம் ஊத்த மாட்டாங்க. சரி, இது மாதிரி பண்ணிட்டு தப்ப நான் ஒரு நாள் பால் ஊத்துறப்ப என்ன ஆச்சுன்னா, பால் வந்து கீழே வழிஞ்சே போகல. அப்ப அவர் சொன்னாரு 4,900. நான் கேட்டேன், ஏன் 4,900 சொல்றீங்க? 5 லிட்டர் தானே வந்திருக்கு, எத்தனை நாள் எக்ஸ்ட்ராலாம் பால் ஊத்திருக்கேன், எவ்வளவு தூரம் வழிஞ்சு கீழே போயிருக்கு, இது ஏன் நீங்க வந்து 900 கீழே போனாதான் 1 லிட்டர் அப்படின்னாரு. அப்ப எனக்கு கோவம் வந்துச்சு. நான் இவ்வளவு ஒருத்தரம் பால் ஊத்திருக்கேன், நீங்க இறங்கி பால் கீழே போலன்னு சொல்லிட்டு நீங்க 900 போடுறீங்கல்ல, எங்களால ஏத்துக்க முடியாது. இதுக்கப்புறம் நானும் பால் வஞ்சி கீழே போனா நான் வந்து ஊத்த மாட்டேன். கரெக்டா உழக்குல என்ன ஒரு தான் ஊத்துன்னு சொல்லி சண்டை போட்டிருந்தேன். சண்டை போட்டப்ப அவர் என்ன சொன்னாரு, உங்ககிட்ட என்னால பேச முடியாது, நீ போய் வந்து பெரிய ஆள் இருந்தா யாருன்னா அனுப்புனாரு. அப்ப நான் கேட்டேன், இவ்வளவு நேரா நான் தானே பால் ஊத்திருந்தேன், அப்பெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பெரிய ஆளா தெரியலையா, இன்னைக்குதான் உங்களுக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவோம். அப்புறம் அங்க இருந்தவங்களே என்ன வந்து இது பண்ணி சரி விட்றா போடான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்ப அவர் மட்டும் தான் எங்க ஊர்ல பால் வாங்கியிருந்தாரு, அவர் காம்படிட்டரே கிடையாது. அதனால அவர் வச்சுதான் ரூல், அவர் வச்சுதான் சாப்பிட்டா. அதே மாதிரி காசு வந்து இப்பெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தராங்க, 2 வாரத்துக்கு ஒரு முறை தராங்க. அப்பெல்லாம் அவர் எப்ப காசு கொடுக்குறாரு அப்பதான் வாங்கிக்கணும். அது வேற அவர் கைனி கோழிக்கெல்லாம் போனாரா பின்னாடி எல்லாம் போயிட்டு இருப்பாங்க அவர்கிட்ட, அந்த பால் காசு வாங்கறதுக்கு நம்ம வீட்டு பால் எதுவுமே ஊத்திட்டு. எப்படிலாம் வந்து அந்த காலத்துல நாங்க இருந்திருக்கோம் பாருங்க, ஒரு காசு கோசம் நம்ம வீட்டு பால் எதுவுமே ஊத்திட்டு அவர் கைனி கோழிக்கு போயிட்டானா அங்கேயும் போகணும் பின்னாடி. போனுக்கு எல்லாம் கிடையாது. அவங்க வீட்டுல போய் கேட்டானா இப்பதான்ப்பா கைனிக்கு போனாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் கைனிக்கிற இடத்துல போயிட்டு அங்க போய் கேட்கணும். இல்லங்க காசு இல்ல, ஒரு 100 ரூபாய்க்கு இது வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து விடுவாரு. 500 1000 அப்படிதான் கொடுப்பாரு, மொத்த காசு கொடுக்க மாட்டாரு. இப்படிதான் நாங்க மந்த்து கணக்கு 2 மாசம் 3 மாசம் ஆகும் பால் காசு வர்றதுக்கு கைக்கு. அப்படிதான் முத எங்க ஊர்ல நாங்க பால் ஊத்துனோமே. எங்க ஊர் மட்டும் இல்ல, எங்க ஊர்ல தான் வாங்குறாங்க. பக்கத்துல இருக்கிற வவால் குன்றம், இந்த பக்கம் ஒட்டக்குச்சி, மேல்கூடலூர் வரைக்கும் எங்க ஊர்ல வந்து பால் ஊத்துவாங்க. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி இந்த தலவானூர் எல்லா இடத்துலயும் இப்பதான் அந்தந்த ஊர்ல வாங்குறாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, எங்க ஊர்ல 5-6 பேர் பால் வாங்குறாங்க. ஒரே காம்படிஷன் ஆகி போச்சு. யார் வந்து எங்க பால் ஊத்துறாங்களோ, யார் அதிகமா காசு கொடுக்குறாங்களோ அங்க எதுவுமே ஊத்தி நிக்கிறாங்க. அது இப்பெல்லாம் வந்து எல்லாமே இது டிஜிட்டல் ஆகி போச்சு. பால் ஊத்தினா அதை வச்சு அளப்பாங்க. அப்பயும் அதே மாதிரி தான் அந்த அளப்பாங்க, ஒரு இது மாதிரி போட்டு. அதுல என்ன சொல்லுவாரு, பால் வேற தனியாகுது வேற சொல்லி விட்டுருவாரு. காசு வந்து கம்மியா தான் போட்டு கொடுப்பாரு, பால் தனியாகுதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்துல வந்து பால் வாங்குறப்ப இவ்வளவு காம்படிஷன் எல்லாம் இல்ல. இப்பதான் நிறைய காம்படிஷன் வந்துச்சு. அவங்க நிறைய காசு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. மாடுன்றது வந்து வீட்டுல வந்து ஒரு அங்கமாவே இருக்கும். எவ்வளவு பேர் வீட்டுல அவங்க படிப்பு கிடிப்புக்கு எல்லாத்துக்கும் அந்த மாட்டு பால் தான் வந்து உதவி இருக்கும் நிறைய பேருக்கு. எங்கெல்லாம் மாட்டு பால் வச்சுதான் படிக்க வச்சாங்களே. மாடுதான் வந்து அவ்வளவு ஒரு இன்கம் அந்த காலத்துல எங்களுக்கு. ஓகே மக்களே, எத்தனை பேர் இது மாதிரி நீங்களும் போய் பால் ஊத்துறீங்க? ஏதாவது பால் ஊத்தி இருந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இது மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா அதையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே.